வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2024 டிசம்பர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்களுடைய ராசியான கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடக ராசி அப்படின்னு எடுத்தோம்னா காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசி. கடக ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் தாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கடகராசிக்கு என்ன விதமான நிகழ்வுகள் இருக்குது, என்ன விதமான கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில், ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதுவும் நீச வக்ரவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்கள், 3ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அடுத்து 5ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல சுக்கிரன், அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் 15லேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் மாறுறார், அதாவது பெயர்ச்சி அடைகிறார். எத்தனாம் இடத்துக்குன்னா 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அடுத்து 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் இருக்கிறார். அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு. அதெல்லாம் கடந்தாச்சு. அடுத்து 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு வக்ரமம் பெற்று இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு தான் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குது. இதுலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு நம்ம சேனல் வாயிலாக நிறைய நண்பர்கள் தங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரவம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது, செவ்வாய்ங்கிறவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பஞ்சமாதிபதி, அது மட்டும் இல்லாமல் 11 லாபத்தை தரக்கூடியவர். அப்போ 5, 11 கூடையவர் ராசியிலேயே நீச வக்ரவம் பெறாரு அப்படின்னா கொஞ்சம் பூர்வீகம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அது மட்டும் இல்லாமல் லாபங்கள், ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இன்னமும் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதி 15 தேதி வரையும் தான். அதுக்கு பிறகு இது இயல்பாகவே ஒரு நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டுருது. அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது முயற்சி தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமாம், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சில வெற்றி அப்படிங்கிறது சில பேருக்கு இல்லாமலே போகுது. ஆனால் சில பேரோட தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால வெற்றி பெறக்கூடிய நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு மாறுறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு சுக்கிரன் என்பவர் 4, 11 கூடையவராக அவர் இருக்கிறாரு. அப்போ 4, 11 கூடையவராக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி, வாகனம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் வாங்கணும்னு திட்டமிட்டிருந்தீங்க, அல்லது ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த வீட்டை கட்ட முடியாமல் இருந்துச்சு, இப்போ கட்டலாமா அப்படின்னா தாராளமாக கட்டலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், உபகரணங்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்களை வாங்கலாம், திட்டமிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கணவன்னா மனைவி, மனைவினா கணவன் அப்படிங்கிற ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கக்கூடிய நல்லதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அடுத்து 8ஆம் இடத்துல இருக்க சனி தான் நமக்கு பாதிப்பாக இருக்கிறாரு. அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரும் பாதிப்பை சந்தித்து வந்தாச்சு. அதுலேயும் குறிப்பாக பூசம்,
அதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம்லாம் ரொம்ப பாதிப்பு அப்படிங்கிறது மாதிரி ஏற்பட்டு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் இனி ஒரு அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஏன்னா வண்டி வாகனங்களில் போகிறதுல 8ஆம் இடங்கிறதுனால வண்டி வாகனங்கள் போகிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சனி அப்படிங்கிறதுனால கால் நடக்கிறது, சறுக்கலான இடங்களில் நடக்கிறது, மலைப்பகுதியில் ஏறுறது, படிக்கட்டுகள் ஏறுறது, பாத்ரூமில் தண்ணி கிடக்கையில் கொஞ்சம் பார்த்து நடக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வெளியூர் சார்ந்த தொடர்புகள், அதுவும் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதுசாக ஒரு சந்திப்பு, புதிய நண்பர்களோட சந்திப்புகள், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்ய காத்திருக்கிறாரு. அவரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்தில் 11ஆம் இடத்தில் இருக்க குரு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டு விட்டு வரும். என்ன எதிர்பார்த்த மாதிரி டக்குன்னு நிறையா முன்னாடி மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த வருமானம், எதிர்பார்த்த வியாபாரம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அது வக்ரவ காலம் முடிகிற வரையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஆனால் தேவைக்கானது வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவைக்கானது உறுதியாக வரும். ஆனால் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று உங்களுக்கு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் இந்த மாதத்தோட நிலைகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது, உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம்னா குருவோட நட்சத்திரங்க. குருவோட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் நட்சத்திரம் அப்படிங்கிறது அவர் பார்த்திங்கன்னா எதுலேயும் கொஞ்சம் மற்றவங்களுக்காக உதவி செய்கிறது, உயர்வான எண்ணம் கொண்டவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கடவுள் பக்தி உடையவர், பிற்கால யோகம் உடையவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் இப்போ அவரோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் அவசரப்படாமல் திட்டமிட்ட முடிவுகளை கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படணுங்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா பூச நட்சத்திரம் இருக்குது. பூச நட்சத்திரம் அப்படின்னா நல்ல பேச்சு திறமை உடையவர், பகைவரை வெல்லக்கூடியவர், பகைவரையும் நண்பராக்கும் அளவுக்கு வெல்லக்கூடிய, பகைவரால் பாராட்டு பெறும் அளவுக்கு பேசக்கூடியவர். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஜாலம் மிக்கவர். அதே நேரத்தில் தர்க்கவாதம் பண்ணுவார். எதுலேயும் ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு அப்படிங்கிற மாதிரி தர்க்கவாதங்கள் செய்யக்கூடியவராகவும் இவர் இருக்கிறார். ஆமாம், எல்லா நல்ல யோகக்காரராகவும் இவர் இருக்கிறார். இவரோட யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உழைப்பு மூலமாக ஏதோ ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறத பெரிய லெவலில் சம்பாரித்து பிற்கால சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறது அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இவங்களுக்கு உண்டு நட்சத்திர அடிப்படையில். ஆனால் இருந்தாலும் இப்போ என்ன சூழ்நிலை இருக்குன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து இடம் மாற்றிக்கிறது, வெளியூர் வெளிநாடு போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ஆமாம், அதுலேயும் பார்த்தா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முதலீடு சார்ந்த விஷயங்கள், தொழில் முதலீடு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்து பாருங்கள் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கக்கூடிய அறிவாற்றல் அப்படிங்கிறது இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, இடமறிந்து பேசக்கூடிய தன்மை இருக்குது, நல்லது கெட்டது எதுன்னு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நல்வழி தீய வழி தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவ கல்வி அப்படிங்கிறத தெளிவாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர் வாக்குவாதம் செய்து அதில் உண்மை என்ன பொய் என்னன்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 5ஆம் இடத்துல தான் பார்த்திங்கன்னா புதன் சூரியன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. 2 கூடிய யாரோட சேர்ந்து 2 கூடிய தனக்காரகன் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக வருமானம் வருது, குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இதுலேயும் தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் கமிஷன் தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்கும், எடுக்கிற முயற்சிகள் வெற்றி வரும், பேச்சால் லாபம் வரும். அதாவது பேசுகிற தொழில் எப்படின்னா இந்த மார்க்கெட்டிங், சேல்ஸு, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குது. அதை நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. இவ்வளவு கட்டமும் என்ன விதமான வழிபாடு மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் நம்மளை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வியாழக்கிழமையில் குருதட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறதும் அதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் வழிபாட்டு முறை மூலமாக சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துக்கள். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.